இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட தேவாதி தேவனுடைய ஆசீர்வாதங்கள் மிகவும் மேலான ஆசீர்வாதங்கள். அவைகள் எல்லாம் நாம் கணக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்தோம் என்று சொன்னால் எண்ணில் அடங்காதவைகள். அவ்விதமாக தேவனும் கூட சொல்லுகிறார். எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லப்படுகிறது பாருங்கள். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு எட்டாததும் உயரேதும் பெரிய காரியத்தை நான் அறிவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் தேவன். பார்த்தீங்களா? அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்மளுடைய சிந்தைக்கு எட்டாத காரியம், பிரியமானவர்களே. அவ்விதமாக எட்டாத காரியம் என்பது இதோ நம்முடைய தலைக்கு மேலே பலவிதமான நம்முடைய கண்களுக்கு அப்பால் படாத தூரமாய் இருக்கிறது. ஆகவேதான் எட்டாத காரியத்தை நான் உனக்கு அறிவிக்கும்படியாய் நான் கடந்து வருவேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே தானே எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையிலே நாம் தேவனுடைய வேதத்தை எடுத்து தியானிக்கிறதான சமயத்திலே இதோ தேவனுடைய அன்பும் கூட அது எட்டாத அன்பாய் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் அது உயரமான அன்பு. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது பாருங்கள். எபேசியர் 3வது அதிகாரத்திலே சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து என்று சொல்லப்படுகிறது, பிரியமானவர்களே. ஆகவே இவைகள் எல்லாம் தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறதான இந்த நாட்களிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆகவே அன்பு என்றால் என்ன, உயரமான அன்பு என்றால் என்ன, அகலமான அன்பு என்றால் என்ன, நீளமான அன்பு என்றால் என்ன, இப்படியாக ஒவ்வொரு கர்த்தருடைய கிருபையின்படி நேரம் கிடைக்கும் பொழுதும் கூட நாம் இவ்விதமான காரியங்களை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ கிறிஸ்துவனுடைய அன்பின் உயரம், அந்த அன்பின் உயரமானது எப்படிப்பட்டது என்றால் அது உயரத்திலே தீர்மானிக்கப்பட்டதான காரியம். உயரமான அன்பு என்றால் அது உயரத்திலே தீர்மானிக்கப்பட்டதான காரியம். எந்த உயரம் அது? தேவனாய கர்த்தர் பரலோக ராஜ்யம் என்கிறதான அந்த ராஜ்யத்திலே இதோ அவர் தாமே பலவிதமான காரியங்களை தீர்மானமாக தீர்மானித்து முன் தீர்மானித்து பின்னதாக அவைகளை நிறைவேற்றினார். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது இதோ இந்த பூமியிலே இரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்ற யார் போவா, என் நிமித்தமாக யார் போவா என்று சொல்லி ஒரு குரலானது எழுப்பப்பட்டது. அவ்விதமாக அந்த குரலானது எழுப்பப்பட்ட பொழுது இதோ எல்லாருமே அமைதியாகத்தான் இருந்தார்களே தவிர பிதாவே நான் போகிறேன் என்று சொல்லி ஒருவராகிலும் வரவில்லை. எனக்கு அருமையான ஜனமே, பார்த்தீர்களா? அந்த குரல் யாருடைய குரல்? அந்த சத்தம் யாருடைய சத்தம்? அந்த வார்த்தை யாருடைய வார்த்தை? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காகவும் எனக்காகவும் சர்வ லோகத்திற்காகவும் அடிக்கப்படும்படியாய் குரல் எழுப்பப்பட வேண்டும் என்றால் அது ஒரு வீரத்தின் குரலாக இருக்க வேண்டும், அது ஒரு அன்பின் குரலாக இருக்க வேண்டும், அது ஒரு பாசத்தின் குரலாக இருக்க வேண்டும். அந்த குரல் யார் தெரியுமா? அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவே என்னை அனுப்பும், நான் போகிறேன். பார்த்தீர்களா? தானாக முன் வருகிறார். ஆகவே தானாக முன் வந்து பரலோக ராஜ்யத்தினுடைய தீர்மானத்தின்படி உயரே இருக்கிறதான உன்னதமான தேவனுடைய திட்டத்தின் தீர்மானத்தின்படியாக அவர் தாழ இறங்கி வருகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் ஆனாலும் சரி, நானாலும் சரி, ஒரு சிறு குழந்தை பிரயாயத்திலிருந்து அந்த குழந்தை இதோ தன்னுடைய பருவத்திலே வளர்கிறதான சமயத்திலே குழந்தையாய் இருக்கும் பொழுது அது அழுகிறது. அதோ அந்த பிரயாயத்தை விட்டு கடந்து வருகிறதான சமயத்திலே பேச ஆரம்பிக்கிறது. அம்மா அப்பா என்று பேச ஆரம்பிக்கிறது. அதற்கு மேலாக வரும் பொழுது அவர்களுடைய வாயிலிருந்து வருகிறதான ஒவ்வொரு வார்த்தையும் மழலை மொழியாக பேசுகிறது. அதற்கு பின்னதாக பார்த்தால் அது பெரிய பெரிய காரியத்தை பேசி அந்த வார்த்தைகள் எல்லாம் முடித்தவுடனே நல்ல ஆழ்த்தத்துவம் உள்ள மனிதனாய் வரும் பொழுது இதோ அவைகள் எல்லாம் நல்லது கெட்டது இன்னதென்று அறிந்து நான் உயர போக வேண்டும், நான் உயர பிரயாசப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாயிலிருந்து வருகிறதான வார்த்தை முதல் கொண்டு செய்கை முதல் கொண்டு எல்லா காரியங்களையும் இதோ மனிதன் உயரத்திலே தான் பார்க்கிறானே தவிர தாளத்திலே பார்க்கிறதில்லை. ஆனால் தேவனாய கர்த்தர் அவர் உயர்ந்தவர். அப்படியாக இருக்கிற சமயத்துல அவர் உயர்ந்தவராய் இருந்த பொழுதிலும் கூட மறுபடியும் பெரியவர், நீண்ட ஆயுசுள்ளவர்,
அவர் எப்படிப்பட்டவர்? இதோ ஆதி முதல் கொண்டு அந்த வரைக்கும் இருந்த உயரிய தேவன் அவர் தம்மை தாமே தாழ்த்தி ஒரு சிறு குழந்தைக்கு ஒப்பானவராய் கடந்து வந்தார் இந்த பூமியிலே. அவருடைய அன்பு பார்த்தீர்களா? உங்களையும் இன்னும் ரட்சிக்க பரலோக ராஜ்யத்தினுடைய தீர்மானத்தின்படியாக நீண்ட ஆயுசுள்ளவர், வெண்ணிறை முடிவுலே உள்ளவர், பிரகாசம் உள்ளவர், அப்படிப்பட்ட நீண்ட ஆயுசுள்ளவர் அவர் என்ன செய்வாராம்? உங்களுக்காகவும் எனக்காகவும் தாழ வந்து குழந்தையாய் சிறியவராய் தன்னைத்தானே தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்தது அவருடைய உயரிய அன்பு. அவருடைய உயரிய அன்பு. இன்னுமாக மேலாக பார்க்க போனால் வேதம் சொல்லுகிறது, யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், பிதாவே நான் போகிறேன் என்று சொல்லி உன்னதமான தேவன் குரல் கொடுத்த போது அதற்கு பிதாவும் என்ன செய்தாராம்? சரி மகனே நீ போ என்று சொல்லி, பிதா இவ்வளவா இந்த பூமியிலே அன்பு கொண்டவராய் உயரத்திலே இருக்கிறதான அன்பின் பாசத்தை ஒரு இயேசு கிறிஸ்து என்கிறதான உயரிய கிருபை நிறைந்த பாத்திரமாய் இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று வேதம் சொல்கிறது.